வேற பெட்டு பிள்ளைய விழுந்துருச்சு. அந்த குழி தாண்டி அந்த குழிய மூடாம விட்டுட்டாங்க சாமி. பிள்ளை அடாது கிடக்குது. என் பிள்ளைல காப்பாத்தி கொடுக்க மாட்டாம குழிய பூட்டிருந்தா என் பிள்ளை சாகாதுல்ல. அந்த குழிய பூட்டிருந்தா என் பிள்ளை 2 பொழைச்சிருக்கு. பிள்ளை என் பிள்ளைல பார்க்க முடியலப்பா. அழுகாம நாட்டு இருக்கட்டு. நான் வந்து பார்க்க போதா குழி தோண்டிடுச்சு. எங்க அம்மா இறந்து வச்சுனுங்க. அம்மாவை பார்க்க போய் 1 வாரம் ஆச்சு. வந்த பின்னாடிதான் குழி தோண்டி இருந்தது. நான் பார்த்தேன். எனக்கு முதல் தான் நான் மட்டும் இருப்பேன். ஊரா வேலை வெட்டிக்கு போயிருச்சு. பிள்ளை ஊரா ஒருத்தோட இல்லைங்கண்ணே. இந்த மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராமம். இதில் வந்து 2 ஒரு ரோட்டு ஒருத்தரில் குழி தோண்டுறாங்க சாக்கடை போகிறதுக்கு. அந்த சாக்கடை போகிற குழி தோண்டினாங்க தோண்டி 4 நாள் ஆச்சு. அதை வந்து அதிகாரிகளும் பார்க்கல, அந்த கான்ட்ராக்டுக்காரங்களும் சரியாக மூடலை. அந்த தெருவில் வந்து சின்ன குழந்தைய நிறையா குழந்தைய இருக்குது. அதில் 2 குழந்தைய வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே. ஒருத்தருக்கு வயசு 4, ஒருத்தருக்கு 3. அது விளாண்டுக்கு இருந்தவங்க அந்த குழிக்குள்ள மழை 2 நாள் மழை பெய்ய வெட்டியும் தண்ணி உள்ளே இருந்து ஒரு ஆள் மட்டும் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே வந்து 2 குழந்தையுமே விழுந்துருச்சு. விழுந்ததுல தான் ஒரு குழந்தை வந்து அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு. ஒரு குழந்தை மேந்துக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு குழந்தை வந்து இப்போ வாடிப்பட்டி மார்ச்சுவரில் இருக்குது, இறந்து போச்சு. இன்னொரு குழந்தை வந்து மதுரை ஜிஹெச்சில் சீரியஸான நிலமையில இருக்குது. அது என்னான்னு இன்ன வரைக்கும் முடிவு தெரியலை. இதுக்கு வந்து முழுக்க அதிகாரி தான் காரணம். சின்ன குழந்தை இருக்க தெருவில், அந்த தெருவில் வந்து 20 குழந்தைக்கு மேலே இருக்குது. அதை அதிகாரியை அலட்சிய போக்கால தான் இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம். இதுக்கு வந்து அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு வந்து நிவாரண உதவி கொடுக்கணும். அவங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அவங்க. சாலமன் ராஜா.